friends, welcome to Yummy Samayal. இன்னைக்கு வீடியோல நம்ம மசாலா பிரெட் எப்படி பண்றதுன்றத பார்க்க போறோம். இந்த மசாலா பிரெட் வந்து நீங்க காலையில பிரேக்ஃபாஸ்டாவோ இல்லனா ஈவினிங் ஸ்நாக்காவோ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது யூசுவலா செய்யற பிரெட்டை விட கொஞ்சம் டிஃபரண்டா எல்லாரும் மசாலா எல்லாம் போட்டு பண்றதுனால கிட்ஸுங்க ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. இப்போ அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மசாலா பிரெட் பண்றதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸை பார்க்கலாம். மெயின் இன்கிரிடியன்ட் பிரெட், அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, தேங்காய் துருவினது, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி வந்து அரைக்கிறதுக்கு எடுத்துக்கிறோம். மீதி பொடியை நறுக்கின கொத்தமல்லியை வந்து பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் அதில் சேர்த்துக்கிறோம். உப்பு, மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள். இந்த இன்க்ரீடியன்ஸோட லிஸ்ட்டை வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து நான் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எப்படி பண்ணுறதுன்றதை காட்டுறேன். பாருங்கள், நம்ம இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். நம்ம கெட்டி சட்னி பண்ணோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். இதோடு இப்போ வந்து நான் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணிடுறேன். மிளகாத்தூள் காரம் பிடிச்சிருக்கவங்க இதோட ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூளும் வேணால் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். ஃபஸ்ட் நம்ம வந்து ப்ரெட்டில் இந்த மாதிரி மசாலா போட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஜாமுக்கெலாம் நீங்கள் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே தான். கம்மி மசாலா சாப்பிட்ற ஆளுங்க கம்மியாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணதை எடுத்து இதில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். ஃபுல்லாக எல்லா சைடும் கவர் பண்ணதுக்கப்புறம் சைடில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1 to 2 minutes கழிச்சு இன்னொரு சைடுக்காக திருப்பி எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு சைட்லேயும் வெந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரதுக்கு ரெண்டு சைட்லேயும் திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்து வச்சிடலாம். அது ரெடி ஆகிடும். இந்த சைட்லேருந்து இந்த சைடுக்கு திருப்பிக்கிட்டேன். இனிமேல் வந்து நம்ம செவக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சிடலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக ஆக ஆரம்பிக்குது இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். நான் இப்போது இன்னொரு சைடுக்காக வந்து அந்த மாதிரி கொஞ்சம் செவக்கிறதுக்காக நான் அதில் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இது ரெண்டு சைட்லேயும் செவந்துருச்சு. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இது இந்த சைடில் செவந்துருக்கு, இன்னொரு சைடில் பார்க்கலாம். ஓகே, இந்த சைடும் கொஞ்சம் நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் வேணால் இந்த டைம்லேயே நீங்கள் எடுத்து வச்சிடலாம். நம்மளோட மசாலா பிரெட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அளவான உணவே ஆரோக்கியமான வாழ்க்கை. திரும்பவும் உங்களை அடுத்த வீடியோட பார்க்குற வரைக்கும் பாய்.